அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. நான் உங்கள் ஜெயந்த. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து நாங்கள் வீடியோ போடல. இப்போ வந்து வீடியோ போடாமட்டு கிட்டத்தட்ட 10 நாள் 12 நாள் ஆகுது. என்ன நான் வீடியோ போடாமட்டு 10 நாள் ஆகுது. இருந்தாலும் வந்து நான் பார்த்தேன் எல்லாருக்கும் வந்து இப்படி பொதுவாக சொல்ல தேவையில்லைன்னு தான் உண்மையில நினைச்சேன். நான் இப்போ குறிப்பிட்டவங்க இப்போ ஹெல்பிங் வந்து பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம கொஞ்ச நாள் செய்யறதுக்கு டிலே ஆகும் அப்படின்னு சொல்லலான்னு தான் நினைச்சிட்டு அப்படி உதவி கண்டிப்பாக வந்து செய்ய சொல்லி எங்கிட்ட வந்து அந்த பணம் அனுப்பியிருந்தவங்களுக்கு மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து செஞ்சேன்னா, இருந்தாலும் வந்து அப்படி ஹெல்ப் பண்ணாத நிறைய உறவுகள் வந்து என்ன நடந்த தங்கச்சி உங்களுக்கு ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கால் பண்ணி மெசேஜ் பண்ணி எல்லாம் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் உண்மையான விளக்கத்தை வந்து அப்போதான் சொன்னேன். நான் அப்போ சொன்னதை உடனே அவங்க சொன்னாங்க, என்ன விஷயம்டா நீங்கள் வந்து ஒரு எல்லாருக்கும் சொல்லியிருக்கலாமே, இந்த காரணம் தான் வந்து நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து நிறைய பேர் அந்த காரணத்தை கேட்டிருந்தாங்க. அப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சது உண்மையான விஷயம் என்னோட சொன்னா, இப்போ உதவி பணம் வந்து யாரோட பணம் எங்களோட கையில் இருக்கோ அவங்கள தவிர வந்து எல்லாருக்குமே வந்து என்ன நடந்து ஏன் வீடியோ போடலை அப்படின்ற காரணம் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லி அப்போதான் எனக்கு வந்து விளங்கினாரு. அதோட வந்து எனக்கும் இவ்வளவு நாளும் கொஞ்சம் நல்லா இல்லை உடம்பு, அதால் வந்து வீடியோ எடுக்கிற நிலைமைக்கும் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து நான் சொல்லலை. குறிப்பிட்ட ஒரு சில பேர் வந்து எனக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தவங்க. அப்போ அவங்ககிட்ட மட்டும் சொல்லியிருந்தாங்க இதான் விஷயம்னு சொல்லி. இதான் என்று சொல்கிறேன், என்னென்று சொல்லலை தான் பிரச்சனை. உண்மையான விஷயத்தை வந்து சொல்லியே ஆகணும். என்னென்னு சொன்னால், எனக்கு வந்து தலையில் கிட்டத்தட்ட வந்து 6 வருஷத்துக்கு கூட ஒரு சின்ன ஒரு கட்டி ஒன்று இருந்தது. அது அந்த டைமில் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டியிருந்தேன். அப்போ காட்டின டைமில் அவங்க சொன்னாங்க அது பிரச்சனை இல்லை, அப்படி உங்களுக்கு எதுவும் செய்யுதாதுன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போ வந்து நான் சொன்னேன் ஒன்றுமே எனக்கு அப்படி ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அது பிரச்சனை இல்லை தங்கச்சி, எது உங்களுக்கு செஞ்சா நீங்கள் வாங்க, அதாவது வலிச்சா அப்படி ஏதாச்சும் சொன்னால் வாங்கன்னு சொன்னாங்க. உண்மையில வந்து பெருசுபடுத்தல. அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டைம் நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். நான் அப்போ கொஞ்சம் பிறகு பார்ப்போமே என்று சொல்லி அப்படியே விட்டாச்சு. திரும்ப பார்த்தா அது இருக்க கொஞ்சம் பெருசாகிறாப்ல. ஒரு கிட்டத்தட்ட சொல்ல போனா எனக்கு அந்த பரு மாதிரி இப்ப முகத்துல நம்மளுக்கு சின்ன வறுமை பரு அந்த சைஸ்ல தான் ஆரம்பத்துல இருந்தது. இப்ப தலையில ஒரு பரு வந்திருக்கேன் நான் உண்மையில ஆரம்பத்துல நினைச்சேன். அதுக்கு பிறகு பார்த்தா அது இருக்க பெருசாகி கொண்டு வந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட பார்த்தா எனக்கு அந்த நம்மளோட 1 ரூபா குட்டி சைஸ் இருக்கு, அந்த சைஸ்ல கையை வச்சு பார்த்தா அவ்வளவு பெருசா இருக்கு. நாங்க பிரைவேட்டா தான் பண்ணி தலை சம்பந்த பிரச்சனையை பார்க்கக்கூடியவங்க புக் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம், என்ன இதை வச்சுட்டு இருக்கிறான்லமா இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க இதால் ஒரு பிரச்சனையும் ஒன்று இல்லை, இதால் நோய் அப்படி ஒன்று இல்லை தானே, அப்போ ஒரு பிரச்சனையும் ஒன்று இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் சேஜர் பண்ணி எடுக்கிறேன்னா எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் கூட விருப்பம் சொல்லி. அவர் வந்து உண்மையில சொன்ன காரணம் இது வந்து இருக்க வளர்ந்து கொண்டு வருது. அப்ப இன்னும் சைஸ் பெருசாங்கன்னா எனக்கு தனியாதால கஷ்டம். இப்ப சொல்ல போனா ஒரு பிரச்சனை இல்லாட்டியும் அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிற விட சைஸும் பெருசாகுமே. நான் அதை ஒரு கொஞ்சம் யோசிச்சேன்னா, இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3-4 தையலோட முடிகிற விஷயம் 7-8 தையலை தாண்டிக்குமே என்ற ஒரு பயமும் பாரு எனக்கு. இப்போ அதால தான் வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட புக் பண்ணி அங்கே கேட்ட இடத்த உடனே வந்து செய்வோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க வந்து பிரைவேட்டா செய்யலாம் விரும்புனா, இருந்தாலும் கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட வரும். அதுக்கு பிரைவேட்டா செய்யறதுக்கு 1 லட்சம் மேலதான். 1 லட்சம் மட்டும் சொன்னா இப்படி நம்மளோட கையில ஒரு 1.5 லட்சம் ரூபாய் காசாக இருக்கும் கண்டிப்பா. அந்த நிலைமையில இல்ல. இருந்தாலும் அப்ப டாக்டர்கிட்ட கேட்டேன் நாங்க பிரச்சனைய சொல்லி. அவர் சொன்னாரு பிரச்சனை இல்லை, நானே வந்து செய்யறேன் நாங்க ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல. ஏன்னா வந்து போன மாதம் 25ஆம் தேதி வந்து வார்டில் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. எல்லாம் வந்து அட்மிட் ஆகுறதுக்கு நான் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே எல்லாம் புக் பண்ணிட்டு வந்துட்டேன். 25ஆம் தேதி என்ன வர சொல்லிட்டாங்க. 24ஆம் தேதி என்ன சொல்றான், தலையில் ஆப்ரேஷன் வேண்டிய பயமா இருக்கு, நம்ம என்ன கடன்பட்டாவது சரி பிரைவேட்டா செய்வோம். சரி, 25ஆம் தேதி டேட் வந்துட்டுது. அப்போ 24ஆம் தேதி வந்து எனக்கு கொஞ்சம் யோசனை கூட என்னென்னு சொன்னால், தலையில் சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறது கொஞ்சம் பயம்தான். அதாவது நான் 2 நடத்த கேட்டேன், நான் விசாரித்து பார்த்தேன். சும்மா 2 கோயில் அது தானே. இப்போ விசாரிச்ச இடத்துல வந்து சொன்னாங்க ப்ரைவேட்டாக செய்தால் கொஞ்சம் நல்லா தம்பி என்றாப்புல விசாரிச்சு வந்தவங்க.
அப்போ நானும் யோசிச்சுட்டு இப்படியாட்டம் சொன்னேன்னா பிரியா ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் செய்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்ம ப்ரைவேட்டாக காசு எவ்வளோ உண்டாலும் பரவாயில்ல என்ன செய்து ப்ரைவேட்டாக செய்து கொள்வோம்னு சொன்னான். இப்போ பிரியாவும் சொன்னாங்க வந்து இல்லை அது பிரச்சனை இல்லை, நம்ம அவ்வளோ காசு கொடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய்க்கு மேலே போக மாட்டாப்புல இருந்த பிரியா. நம்ம இருந்தும் பரவாயில்ல நம்ம கேட்டு பார்ப்போம், இந்த பெருசாக இல்லை தானே நோம்பலாக கொண்டு கேட்டு பார்ப்போம், நம்ம ஏற்கனவே புக் பண்ண டாக்டர்கிட்ட வந்து கதைச்சு பார்ப்போம்னு சொல்லி 24ஆம் நாங்கள் போனாங்க இது மனைவிடியா. அப்போ போன இடத்துல டாக்டர் வந்து சொன்ன விஷயம் ஒன்று சொன்னால், நம்ம இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் நார்மலாக செஞ்சு கொள்வோம், எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம நார்மலாக செஞ்சு கொள்ளலாம், நீங்கள் நான் வெளியே தரேன். டாக்டர் வந்து அப்போ சொன்னார் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இங்கே செய்ய போகிறீங்கடா ப்ரைவேட்டாக செய்கிறது ஏற்கனவே வந்து புக்கிங் இருக்குது, ஒரு கிழமைக்கு கிட்ட வந்து உங்களுக்கு இப்போதைக்கு இங்கே செய்ய இயலாது, ஒரு கிழமை அப்படி டைம் ஆகும் தங்கச்சி, ஆனால் உங்களுக்கு புத்திசாலித்தனம் பண்ணால் நீங்கள் நாளைக்கு அங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 நாளைக்குள்ளே எல்லாம் வந்து முடிஞ்சிருமென்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி அதுக்கு பிறகுதான் எனக்கு கொஞ்சம் மாறுதலா இருந்தது, நேரடியா டாக்டரோட கதைச்சதுக்கு பிறகு. அப்போ திரும்ப வந்து நாங்களும் டாக்டரையும் வந்து சொல்லித்தாரு பிரச்சனை இல்லையாதுன்னு சொல்கிற நம்பிக்கையோட நாங்களும் திரும்ப வந்துட்டோம். வந்து 25ஆம் தேதி காலையில் வலிக்கிட்டோம், காலையில வந்து வெளியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க வந்து போட்டில் அட்மிட் ஆக சொன்னவங்க, 25ஆம் போட்டில் தான் நான் அட்மிட் ஆகினேன். நான் அட்மிட் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கேன், என்னடா இது இன்னும் ஒரு தரம் வாராங்க இல்லை, சாப்பிடலாமா இல்லையா இன்னும் ஒன்றுமே தெரியலைன்னுட்டு. அப்போ டாக்டரோட நம்பர் இருந்ததுன்ட்டு அப்போ கோல் எடுத்து கேட்டேன் நான் என்ன மாதிரி. அதில் இவர் வந்து லேடிஸ் தானே ஃபுல்லாக, அப்போ இருந்து வந்து நிற்கல, அவரை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க முதல்ல, நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ டாக்டருக்கு வந்து கோல் எடுத்து கேட்டேன் நான், கேட்க அவங்க சொன்னாங்க பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடலாம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமானாலும் நீங்கள் சாப்பிடுங்க, அது பிரச்சனை இல்லைன்னாரு. என்னன்னு சொன்னால் அது வந்து நார்மல் தானாமட்டு அவங்க சொல்றாங்க, இருந்தாலும் எந்த மனசுக்குள்ள ஒரு பயம், ஏனண்டா இது வரைக்கும் எப்படியும் ஒரு பயம் இருக்கும் தானே, சொன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலே பயம்தான். அதோட வந்து எனக்கு அந்த அளவுக்கு என்னத்துக்கு பயம்டா, எனக்கு ஊசி போடுறதுக்கு உண்மையில சரியான பயம். இப்போ அதுல வந்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த தையல் போடுறதுல நினைச்சா ஆக பயம், ஏன்டா இது வரைக்கும் ஒரு தையலும் போடலை, இப்படி சொல்லக்கூடாதான்னுவாங்க, ஆனா என்ன போட வேண்டியது தான் எனக்கு எனக்கு சொல்றேன். இருந்தாலும் வந்து பயத்துல இருந்த நான், ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, எல்லாம் வந்து நல்லபடியா உண்மையில முடிஞ்சிட்டு. அதே மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி 2 நாளைக்குள்ளே வந்து எல்லாம் வந்து நல்லபடியா முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்ப அந்த டைம்ல தான் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தவங்க கால் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருந்தவங்க, வீடியோ போடல இருந்துச்சு, என்ன பிரச்சனை என்னன்னு தெரியாம, அதை வந்து அக்கறையோட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு உண்மையான பெரிய நன்றி சொல்லிக் கொள்ளணும். ஏன்னு சொன்னா எடுத்து அதோட வந்து சில பேர் வந்து கால் பண்ணியே கதைச்சிருந்தவங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற டைம் எல்லாம் வந்து கதைச்சிருந்தவங்க, அவ்வளவு தூரம் இருந்து நம்மளை எவ்வளவு அக்கறையோட எடுத்து கதைக்கிறோன்றது பெரிய விஷயம். அதுக்காகத்தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிள்ளை வீடியோ போடல எதுவும் விட்டுட்டாங்களோ அப்படி என்ன நினைக்கலாம். அப்போ சரியானதுக்கு பிறகு நம்ம தகவலை சொல்லாமல் இருக்கக்கூடாது என்றதுக்காகத்தான் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் சொல்லணுமென்றதான் இந்த வீடியோ எடுத்தனாங்க. அப்போ எல்லாரும் வந்து கோல் எடுத்து கேட்டிருந்தீங்க, மற்றது கேட்காத நிறைய பேர் வந்து என்ன நடந்தது வந்து யோசிச்சு கொண்டு இருக்கீங்க. அப்போ அப்படியான எல்லாருக்கும் வந்து நாங்கள் கண்டிப்பாக என்ன நடந்ததுன்னு சொல்லணும். நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க ஜேபி பிளாக்ன்ற சேனல் இல்லாமல் போயிட்டு இவர் இப்படிதான் செய்துட்டு விட்டுட்டாங்க, அது மட்டும் போய் நடக்காது. என் மீது வந்து அக்கறை உண்டு, நிறைய பேர் கோல் எடுத்து கேட்டிருந்தீங்க, அல்லது வந்து கேட்காமலும் நிறைய பேர் என்ன நடந்ததுன்னு நினைச்சிருப்பீங்க. அப்போ அதுக்காகத்தான் வந்து இந்த வீடியோ. என்ன இப்படியே கதைக்கன்னு ஆப்ரேஷன் பண்ணவடைய தலையில விரிச்சு போட்டு கதைச்சிட்டு இருக்கு, எங்க இல்லையோட்டு யோசிப்பீங்க. அதையும் வந்து நான் கண்டிப்பா காட்டணும் உங்கள்கிட்ட, என்ன கொஞ்சம் காட்டுறீங்களா? தலையில வந்து அந்த காயம் இருக்கிற இடத்த வந்து பார்த்திருப்பீர்கள், அது வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான், ஆனா இருந்தாலும் வளைச்சு அப்படியே ஃபுல்லா வந்து முடியெல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்டா பிளாஸ்டர் ஒட்டணும் தானே, பிளாஸ்டர் இருந்தது வந்து நேற்று தான் வந்து அந்த பிளாஸ்டர் தானாக கலந்துட்டு. அப்போ டாக்டர்கிட்ட வந்து கொண்டு கேட்டேன் நாங்கள், பிரச்சனை இல்லையா 10ஆம் தேதி வந்து வர சொல்லியிருக்காங்க இந்த தையல் பிரிக்கிறதுக்கு. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்கள் வந்து இவ்வளவு நாளும் வீடியோ போடலை, கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிட்டு. நிறைய பேர் வந்து கேட்ட ஒரு காரணத்துக்காகத்தான் இதை சொல்லணுமென்று நான் முடிவெடுத்தேன், இல்லாட்டி கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அப்படியே நாங்கள் தொடர்ந்து ஹெல்ப்பிங்க செஞ்சுருப்போம். இப்போ கூடி வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருந்த ஒரே ஒரு காரணம் தான், ஆனால் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்காங்க எங்களில் இருக்கிற ஒரு பாசத்தில் தான் உண்மையில். அந்த வகையில் வந்து என் மீது என்று சொல்கிறத விட எங்கள் மீது வந்து அக்கறை இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து கொள்கின்றோம். அதுலேயும் வந்து முக்கியமான விஷயம், வீடியோ வந்து இனி வந்து நான்
எடுக்க போகலாம். இருந்தாலும் வந்து இந்த தலை வந்து கொஞ்சம் பிரச்சனை. அந்த வெளியிடத்துல வந்து ஹெல்மெட் இல்லாம போற இடங்கள்ல வந்து போய்கொள்ளலாம். நாங்க வந்து பைக்ல தானே வீடியோ எடுக்க போறேன். ஒரு ஓட்டோ அப்படி என்று சொன்னா பிரச்சனை இல்லை, அது வந்து போய்கொள்ளலாம். என்னோட சொன்னா ஹெல்மெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்போ பைக்ல நாங்க தூர இடத்துக்கு போகக்குள்ள கட்டாயம் வந்து ஹெல்மெட் போட்டு போயே ஆகணும். ஹெல்மெட் போட்டா எனக்கு வந்து இந்த காயத்துல கொஞ்சம் அமுத்துப்படும். அந்த ஹெல்மெட் காயத்துல வந்து வேருக்கு இருக்கும். அதெல்லாம் கிட்டத்தட்ட இங்க இருந்து திருவோணமலை வந்து 150 கிலோமீட்டர் கிட்ட வரும். 160 170 கிலோமீட்டர்ல வரும். 160 நாங்க போற இடங்கள் அப்படி பார்க்கக்குள்ள 170 கிலோமீட்டரும் வரலாம். அப்ப அவ்வளவு தூரம் வந்து பைக்ல போகக்குள்ள ஹெல்மெட் போட்டு போனா எப்படியோ வேருக்கும், ஹீட் ஆகும். காயம் வந்து சரியா ஆறல தானே. இப்ப நம்ம கூட டிராவல் எல்லாம் பண்றது வந்து தூரம் வந்து அதால வந்து இப்ப அதோட ஊர்லயும் வந்து திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. அதால வந்து ஊர்ல எல்லாரும் நம்ம திருவிழா டைம் போகக்கூடாதுன்னு சொல்லி தூரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனை உண்மையான விளக்கம். அதோட காயம் ஆற இல்லை, சரியா ஆற இல்லை. 10ஆம் தேதி வந்தவங்களுக்கு கிளினிக் போட்டிருக்காங்க. காயத்தை வந்து பார்த்துட்டு தான் இந்த மாதிரி 10ஆம் தேதி தான் உங்களுக்கு தெரியும். அந்த 10ஆம் தேதி உங்களை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வீடியோ வந்து அதோட வந்து அந்த கட்டியை வந்து எடுத்துட்டு என்கிட்ட காட்டுனவங்க. அப்ப டாக்டர் தான் அந்த டைம் வந்து எனக்கு அந்த டைம் என்ன கேட்குறேன்டே தெரியல. இல்ல காட்டாதீங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். நான் காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் 2-3 நாள் ஒரு பயமா இருக்கு. டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். நான் அவரு பிரச்சனை இல்லை, அது வந்து நெய்ச்சுரப்பி அந்த கொழுப்பு கட்டியா வந்து சொன்னவங்க. இருந்தாலும் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க போல. அதில் ரிசல்ட் வந்தால் தான் உண்மையில் என்னென்னு தெரியும். ஆனால் டாக்டர் சொன்னது வந்து அந்த பிரச்சனை இல்லை, கொழுப்பு கட்டி அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கன்ஃபார்மாக இன்னும் தெரியலை. எனக்கு உண்மையில் பயம் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து உள்ளவங்கடா கேன்சர் அது இதுன்னு சொல்லி கதைக்காங்க ஒரு பக்கம். இப்போ அதுதான் வந்து உண்மையில் சரியான ஒரு பயம். கடவுளே ஏதாச்சும் அப்படி எதுவும் பிரச்சனை இருந்தால் என்ன செய்யலை என்று தான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரி முடிஞ்சு வேலையெல்லாம். ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஏதோ எனக்கு இந்த A-level கேம்பஸில் ஏதோ ஃபைனல் ரிசல்ட் வராப்புல ஒரு பயம் இதாக இருக்குது எனக்கு. என்னென்று அதில் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்ன கதையை வச்சு பார்த்தா ஓகே, இந்த மாதிரி அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு மன தைரியத்தோடு இருக்கோம். வீடியோ வந்து போடுறது எப்படி ஒரு 5-6 நாள் போய்தான் போடணும். இப்ப திருவோணமலைக்கு போறதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு சரி வரா. 15ஆம் தேதி அப்படிதான் நாங்க திருவண்ணாமலைக்கு போகலாம். இனி வந்து இன்னும் இன்றைக்கு வந்து 4ஆம் தேதி, இனி வந்து 15ஆம் தேதி வந்து நாங்க கண்டிப்பா திருவண்ணாமலைக்கு போகலாம். ஏன்னா திருவண்ணாமலையெல்லாம் எங்களோட உதவிகள் செய்யறதுக்கு இருக்குது, செய்ய வேண்டியதும் இருக்குது. நிறைய பேர் வந்து கோல் பண்ணிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலை இருந்து நிறைய பேர் கோல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன்று இப்போ இதை தான் சொல்லியிருக்கோம், ரீசன் இது அங்கட பிரச்சனை உண்டு, நாங்கள் வருவோம் பார்ட் டைம் வந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டு வாரோம்னு சொல்லியிருக்கோம் நிறைய பேர்கிட்ட. பெரிய லெந்தாக போயிட்டு இருக்குது. இதோட நம்மளை முடிச்சுக்கொள்வோம். எப்படியும் நாங்கள் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள ஒரு சில உதவிகள் வந்து செய்ய வேண்டியிருக்கு. 2-3 நாளில் வந்து முடிஞ்ச வராத செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். வீடியோ வந்து கண்டிப்பாக 2-3 நாளில் வந்து நாங்களும் போடுறதுக்கு முயற்சி எடுக்கும். அந்த வகையில் வந்து இந்த காணொலியை பார்த்த எல்லாருக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோட நம்மளும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்ளலாம். ஏன்னா சரியா நேரம் எடுத்துட்டோம். சரி, பாய்.